ஒரு பதிவு ஒன்று நண்பர் அனுப்பிச்சுட்டு இருந்தார். காலம் யாரையும் விட்டு வைப்பதில்லை அப்படின்றதுக்கு. பாருங்கள், இந்த ஃபோட்டோவில் அன்று இலங்கையின் தலைவி, உலகளவில் அறியப்பட்டவர், பதவி இழந்த பெண், சாதாரண குடிமகளே, வயசானாலும் இதுதான் நிலைமை. எத்தனை பாதுகாவலர்கள், எத்தனை பேர் சூழ அன்று வலம் வந்திருப்பார். லண்டன் தெரு ஒன்றில் முன்னாள் இலங்கை அதிபர் சந்திரிகா பண்டாரநாயக்கா தன்னந்தனியாக யாரோ ஒருவராக நடந்து செல்லும் காட்சி தான் இது. எதுவுமே நிலை இல்லை. பணம், பதவி, புகழ், அந்தஸ்து, அதிகாரம் என்னவெல்லாம் நிலையே இல்லை. என்பதை மனிதர்கள் உணர்ந்தால் சரி, உணர மாட்டார்கள். என்மேல் கை வச்சிட்டல, உன்னை என்ன பண்ணுறேன் பார் அப்படிம்பாங்க. உயிர் கூடு விட்டு போய்விட்டால் அதற்கு பெயர் பிணம்தான். அதனால் இந்த நகை கழுத்தில் அப்படியே 25-50 கிலோ போட்டுலாம் இந்த யூடியூப்பில் பார்க்குறோம். அப்படியே பசியில் இப்போ கடிச்சிலாம் சாப்பிட முடியாது. அதே மாதிரி பணம் அப்படியே அடிக்கடி இப்போ ஒரு கொஞ்ச நேரத்துக்கு முன்னாடி நண்பர் ஒருத்தர் ஃபோன் பண்ணார். 1000 கோடி சம்பாரிச்சிட்டார் அப்படின்றார். எங்கள் ஃபீல்டுலேயே 1000 கோடி இப்போ ஒரு ஃபங்க்ஷனில் அவரை பார்த்தாராம். வலது காலை வெட்டி எடுத்துட்டாங்களாம் சுகர் அதிகனால. நானே அவரை பார்த்துருக்குறேன். என்னை பார்க்குறதுக்கு வந்தார். என் குவாரி ஒன்று காமிக்கிறதுக்கு வந்தேன். வலது காலை வெட்டி எடுத்துட்டாங்களாம் சுகர்னால். 1000 கோடி சொத்து வந்து என்ன பண்ணுறது? காலை வெட்டி எடுத்துட்டாங்க. திருப்பின்னு என்ன அம்மா சொல்ல முடியாது. அதனால் எவ்வளோ கோடி சம்பாரிச்சிருந்தாலும் சரி, புண்ணியத்துக்காக ஒரு பகுதியாவது உடலால் உழைத்து சம்பாதிக்க முடியாதவங்க எத்தனையோ பேர் இருக்கிறாங்க. அவங்களுக்கெல்லாம் ஏதாவது ஒரு தர்மம் பண்ணலாம், புண்ணியம் கிடைக்கும். நன்றி.